நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகணும்னா முக்கியமாக இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் 5 நிமிஷம். அடுத்து 2வது நாங்கள் கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியல் 30 நிமிஷம் தரவாக படித்து முடிக்கணும். 3வது என்ன பண்ணணும்னா அடுத்து ஸ்கூல் புக் எடுத்து அந்த 30 நிமிஷம் படிக்கணும் நல்லா தரவாக. இதெல்லாம் தரவாக ஆனப்பட்டு 4வது டெஸ்ட்டு, அது ஒரு 50 நிமிஷமாச்சு அங்கே டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிக்க. நீங்கள் பொறுமையாக அந்த 50 நிமிஷம் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிக்கணும். இந்த பொறுமையாக நீங்கள் எல்லாமே இது ஃபுல்லாக பண்ணாலே என்ன ஆகுனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இது பண்ண முடியாது எல்லாருனாலையும். நீங்கள் எப்போ இது ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பாஸ் ஆகின்னு உங்களுக்கே நம்பிக்கை வரும். இல்லை இது பண்ணாத வரைக்கும் உங்களால் பாஸ் ஆகணும். கடைசியாக ரிவிஷன் வந்து நாங்களே சொல்லுவோம் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு. அதை நீங்கள் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு இந்த 4 இருக்குது பார்த்தீங்கன்னா 4 மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், அழகாக பாஸ் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா அரசமைப்பு முக்கிய தேதிகள். நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 9 டிசம்பர் 1946. அடுத்த கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் பிரிவுக்கு பின் மீண்டும் கூட்டம் 14 ஆகஸ்ட் 1947. அப்போ 26 நவம்பர் 1949 284 உறுப்பினர் கையொப்பம் அரசமைப்பு நிறைவேற்றமானது. அடுத்து 26 ஜனவரி 1950 அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தது. குடியரசு தினமாக இப்போ கொண்டாடுறோம். எத்தனை தொகுதிகள்னா 12 தொகுதி. நிர்ணய சபை விவாதிகளுக்கு மொத்த தொகுதிகள். அரசமைப்பு உருவாக்கத்திற்கு எடுத்து மொத்த காலம் எத்தனைனா 3 ஆண்டுகள். முகப்புரை முக்கிய சொற்கள் 42வது திருத்தத்தின்படி இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. சிறப்பியல்புகள் வந்து நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. உலகிலே நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பு. மாநில மத்திய அரசு உறவுகள் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள், வழிகாட்டு நெறிகள், நிர்வாக விவரங்கள் அனைத்தும் உள்ளன. இரக்கம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை. சில பகுதிகள் மாற்ற கடினம், சில பகுதிகள் எளிதாக திருத்தலாம். 100க்கும் மேற்பட்ட முறை திருத்தப்பட்டுள்ளது. அடிப்படை அமைப்பு மாற்ற முடியாது. அப்புறம் கூட்டாட்சி மற்றும் ஒற்றை ஆட்சி. இந்தியா வந்து சிதைக்க முடியாத ஒன்றியம். நெருக்கடி நிலையில் ஒற்றை ஆட்சி குணம் அம்சம் உள்ளது. மத்திய மாநில அரசு அதிகார பகிர்வு கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை. நீதி சீராய்வுனா நாடாளுமன்ற சட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரமும் அரசமைப்பு முரணாக சட்டங்களை செல்லாதாக்கதும். நீதி அமைப்பின் நாடாளுமன்றமும் சம மேலாதிக்கம். சுதந்திரமான நீதி அமைப்பு, தலையீடு இல்லை. வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயது நிறைவடைந்தோருக்கு வாக்குரிமை. ஒரு நபர் ஒரு வாக்கு கோட்பாடு. சாதி, மதம், பால், இனம் பாகுபாடு இல்லை. ஒற்றை குடியுரிமை. ஒன்றிய அரசே அனைத்து மாநிலங்களுக்கு குடியுரிமை வழங்கும். குடியுரிமை சட்டம் 1955 பதிவு. இயல்புரிமை. 12 மாத அரசு பணி அல்லது வசிப்பிட தகுதி. அரசமைப்பின் மூல ஆதாரம். பிரிட்டன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாண்மை. அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, பதவி நீக்க தீர்மானம். அயர்லாந்திலிருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கனடாவிலிருந்து வலுவான மத்திய அரசுடன் கூட்டாட்சி, ஆளுநர் நியமனம். ஆஸ்திரேலியாவிலிருந்து வணிக சுதந்திரம், இரவகையில் கூட்டம். ஜெர்மனியிலிருந்து நெருக்கடி நிலை அடிப்படையில் உரிமைகள் பறிப்பு. சோவியத் யூனியன்லேருந்து அடிப்படை கடமைகள், நீதியின் மாண்புகள். 42வது திருத்தம். பிரான்ஸ்லேருந்து குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். தென்னாப்பிரிக்காவிலேருந்து அரசமைப்பு திருத்த முறை, மாநிலவை உறுப்பினர் தேர்வு. அடிப்படை உரிமைகள். சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்துக்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கான எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை, கல்வி பண்பாடு உரிமை, அரசமைப்பு படி நிவாரண கோரும் உரிமை. அடுத்து நாடாளுமன்றம். உறுப்பு 79. குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்கள். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், வாக்காளர்கள். மாநிலவை மேலானவை 250. 238 தேர்வு, 12 நியமனம். காலம் வந்து 6 ஆண்டு. நிரந்தர அமைப்பு. மக்களவை கீழவை 545. 543 தேர்வு, 2 நியமனம். ஆங்கிலோ இந்தியா. காலம் 5 ஆண்டு. அது அடிப்படை கடமைகள். 42வது திருத்தம். உறுப்பு 51. அரசமைப்புக்கு கீழ்ப்படிதல், தேசிய கொடி, கீதம் ஆகியவற்றின் மரியாதை. விடுதலை போராட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்றுதல். இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டு பாதுகாத்தல். அழைப்பு விடுவிக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்க முன்வருதல். மக்களிடையே ஒருமைப்பாட்டு சகோதரத்துடன் உருவாக்குதல். பன்மைத்துவம். பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாத்தல். வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் பாதுகாத்தல். அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், சீர்திருத்தம் உருவாக்குதல். பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்தல். தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளை சிறப்பு திறன் பெற்று முன்னேற்றுதல். 6 முதல் 14 வயது சிறார்களுக்கு கல்வி வாய்ப்பு வழங்குவது பெற்றோர் கடமை. மெட்டீரியலும் டெஸ்ட் சீரீஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.